வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு காளான் 65 தான் ரெடி பண்ண போகிறோம். 65 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூளோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, அதே நேரத்தில் குறைவாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருந்து 200 கிராம் காளானை சேர்க்க போகிறேன். காளானை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானில் மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி பொரிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். ரெடி ஆயாச்சு, இப்போ வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான காளான் 65 ரெடி. இந்த காளான் 65 பார்த்தீங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.